நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம மக்கள் சரியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை தேர்ந்தெடுக்கிறதுலேயே அவங்க சில தவறுகள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க மேம்? எதிர்பார்ப்புகள் இருக்கும். பெண்ணுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், எனக்கு வரப்போகிற பையன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு. அதே மாதிரி பையனுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், எனக்கு வரப்போகிற பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு. இந்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து நம்மளோட பிரச்சனைகளே. ஏன்னா நம்மளுடைய பசங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆஸ் பேரண்ட்ஸ் என் பொண்ணுக்கு என்ன வேணும், ஆஸ் பேரண்ட்ஸ் என் பையனுக்கு என்ன எதிர்பார்க்குறோம். பிகாஸ் நான் என்ன என் பசங்க கிட்ட கொடுத்துருக்கேனோ அதுதான் என் பசங்க எதிர்பார்க்கும் இல்லையா. என்னோட பையனுக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா, என் பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இந்த பையன் மேட்ச் ஆவானா. ஓகே, ஆனால் எனக்கு இவர் பொருந்தவே மாட்டாருன்னு ஒரு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திருமணத்தை நிறுத்துறது கூட சரிதானே இல்லையா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறத விட கல்யாணத்துக்கு முன்னாலேயே நிறுத்துறது ஈவன் மோர் பெட்டர் இல்லையா? ஓகே, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கேசஸில் அந்த மாதிரி நடந்து நிறைய பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட ஒரு கேஸ் பார்த்தேன். நிச்சயத்திற்கும் திருமணத்துக்கும் இடையில எவ்வளவு காலம் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இடைவெளி எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளவு நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமணத்திற்கு பிறகு உடனே குழந்தை பெற்றுக் கொள்கிறது நல்லதா, இல்லை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் இன்னும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுறது நல்லதா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்த மேரிட் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட இவங்க தனியாக வாழ்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகம் தானே? ரொம்ப அதிகம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாரும் வணக்கம். நான் வில்சன். நம்முடைய சேனலில் வந்து மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய உடல்நல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள் சம்மந்தமாக நிறைய பேசிகிட்டே வர்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ சமீப காலமாக நிறைய இடங்களில் பார்க்குறோம், குடும்பங்கள் திருமணத்திற்கு பிறகு நிறைய விவாகரத்துகள் பெருகிட்டே வருது. திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் பிறகு விவாகரத்தை பார்த்து போகிறாங்க. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னரை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையே நம்ம சில தவறுகள் செய்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய அது சம்மந்தமாக பேச போகிறோம். நம்முடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் தர்றதுக்காக இந்த வீடியோவில் வந்து சென்னை பெருங்களத்தூர்லேருந்து சைக்காலஜிஸ்ட் லக்ஷ்மி டிகே மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் பேசணும்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதான் இப்போ சமீப காலமாக நிறைய விவாகரத்துகள் பெருகிட்டு வருது. கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனையை சந்தித்து சில பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் விவாகரத்துக்கு போயிடுறாங்க. சில பேர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. சில பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து அந்த பிரச்சனைகளை பெருசாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலாக இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம மக்கள் சரியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை தேர்ந்தெடுக்கிறதுலேயே அவங்க சில தவறுகள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க மேம்? வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத விட நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுங்கிறது வந்து நீங்கள் ஒரு 10 க்ரைட்டீரியா வச்சுருக்கலாம். லைக் பெண் வீட்டார் வந்து ஒரு 10 க்ரைட்டீரியா வச்சுருக்கலாம். அதே மாதிரி பிள்ளை வீட்டார் வந்து ஒரு 10 க்ரைட்டீரியா வச்சுருக்கலாம். ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் 10க்கு 10 மேட்சே ஆகாது. இப்போ நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா கூட ப்ரிஃபரன்சஸ்னு போட்டு பாய் ப்ரிஃபரன்ஸ், கேர்ள் ப்ரிஃபரன்ஸ்னு போட்டு டிக்கு போடுவாங்க. 8/10 ஸ்கோரு, 7/10 ஸ்கோரு, 10/10 ஸ்கோரு அப்படின்லாம் போடுவாங்க. அது எதை வச்சு அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்க முடியும்னா ஃபிசிக்கல் குவாலிட்டிஸ் லைக் ஹைட்டு, வெயிட்டு, லுக் வைஸ் நல்லா இருக்காங்களா, படிப்பு நல்லா இருக்கா, இந்த மாதிரி தான் நம்மளால் க்ரைட்டீரியா வைக்க முடியுமே தவிர அதை விட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு 40-50% தான் நம்மளால் வந்து அந்த குடும்பத்தாரையோ இல்லை அந்த குறிப்பிட்ட பையனையோ பொண்ணையோ நம்மளால் வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும். த ரெஸ்ட் இஸ் ஆல் அபவுட் லைஃப். அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட். சரி மேம், ஆனாலும் ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு பையனுக்கும் சரி திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனவுகள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி 2 பேருக்கும் சைடும் இருக்குது. இந்த 2 பேரும் தெரியப்படுத்தாமல் கூட விட்டுடுறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா மாப்பிள்ளை வந்து ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நான் இதுக்கு சரியான கேண்டிடேட் இல்லை, நான் இது உங்களுக்கு சரியாக சூட் ஆகணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் 2 பேரும். ஸோ இந்த 2 பேரும் நேரடியாக பேசி தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? அந்த காலத்தில் தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் ஆணும் பெண்ணும் பார்க்குறதே தப்புன்னு சொல்லி இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் வந்து தே ஆர் ஈவன் கோயிங் ஃபார் அ டேட்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நாங்கள் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்போம், என்கேஜ்மெண்ட்டே அதுக்கப்புறம் தான் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு 3 மாதத்தில் நம்மளால் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் இயற்கையாகவே எடுத்து பாருங்களேன், ஒரு பெண்ணு வந்து ஒரு 23 வயசில் இருப்பாள், ஒரு பையன் வந்து அதிகபட்சம் ஒரு 26 27 வயசில் இருக்கான்னு வச்சுப்போம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, அந்த 3 மாதம், அதாவது சைக்காலஜியில் வி கால் இட் அஸ் அ கோட்ஷிப் பீரியட், அந்த 3 மாதத்தில் என்ன மேக்ஸிமம் அவங்க வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க, தன்னுடைய நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பிகாஸ் தே வாண்ட் டு இம்ப்ரெஸ் த அதர் பர்சன். என்னை பார்த்து இவன் நோ சொல்லிடக்கூடாது, இல்லை என்னை பார்த்து இவன் நோ சொல்லிடக்கூடாது, சம்திங் லைக் தட். அவள் தன்னை எவ்வளோ அழகாக காமிச்சிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிக்குவா. அந்த மாதிரிலாம் லிப்ஸ்டிக் போட்டு வீட்டில் வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இயற்கைக்கு மாறி நம்ம அந்த ஒரு 3 மாதம் வந்து அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே தான், அந்த மோடில் தான் நம்ம வந்து 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் உண்மையான அவள்ங்கிறது யார் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே, அது தெரிய வரும்பொழுது தான் நிறைய பேர் ஷாக்காக இருக்குது இல்லையா? அது ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு, இப்போது நீங்கள் சொன்னீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கும், பெண்ணுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், எனக்கு வரப்போகிற பையன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு. அதே மாதிரி பையனுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், எனக்கு வரப்போகிற பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு. இந்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து நம்மளோட பிரச்சனைகளே. ஏன்னா இந்த எதிர்பார்ப்புகள் எப்போ மீட் ஆகலையோ அப்போ தான் வந்து நமக்கு பிரச்சனைகளே வர ஆரம்பிக்குது. இந்த எதிர்பார்ப்பை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக கேர் எடுக்க மாட்டோம் இந்த கோட்ஷிப் பீரியடில். ஓகேங்களா? சில விஷயங்கள்லாம் நம்மளால வந்து ரொம்ப இன்டெப்த் டீட்டெயில் நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம போய் அந்த பையனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோம். இந்தியாவுக்குள்ளே சில கலாச்சார கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு பரம்பரை வழக்கமாக நம்மளுக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் 6 மாதம் இருந்துட்டு எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டையை கழட்டி மாட்டுற மாதிரி வேறு சட்டையை போட்டுட்டு போகக்கூடிய, எவ்வளோதான் நம்ம மாடர்னைஸ்டு சொசைட்டிக்குள்ளே போனாலும் இந்தியன்ஸுக்கு அப்படின்னு சில கலாச்சார வேர்கள் இருக்குது. அதை விட்டு விலகி நம்மளால் போக முடியாது. எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணினாலும் அந்த வேர்களை விட்டு நம்ம போக முடியாது. அது வேர்களை தேடி அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேர் தான் நம்மளை இங்கே இன்னும் இவ்வளோ தூரம் நம்மளை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மீறி நம்மளால் போக முடியாதுங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பேச முடியாது, நிறைய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு 60% 50% ஓகே ஆகிடுச்சா, ரெஸ்ட்டு லைஃப் விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும், ஒரு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்துடும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு 60% வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு, 70% மேட்ச் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வெரி குட், வெல் அண்ட் குட். ஒரு 60% மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான். சரி மேம், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன். மேரேஜுக்கு பிறகுயான அக்செப்டன்ஸ் பற்றி நம்ம நிறையா இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கெல்லாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி முடிந்த அளவுக்கு பையனும் பெண்ணும் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத வீட்டில் சொல்லி, பெற்றோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பையன் இந்த மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறான், அவன் தான் வாழ போகிறான், அவள் தான் வாழ போகிறா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை துணை தேடணும் அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பெற்றோர்கள் தான் வந்து இந்த ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் கான்செப்ட்லேயே பெற்றோர்களுடைய பங்கு தான் இதில் ரொம்ப அதிகமே தவிர பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து இதில் பங்கு அதிகமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய பசங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆஸ் பேரண்ட்ஸ் என் பொண்ணுக்கு என்ன வேணும், ஆஸ் பேரண்ட்ஸ் என் பையனுக்கு என்ன எதிர்பார்க்குறான். பிகாஸ் நான் என்ன என் பசங்க கிட்ட கொடுத்துருக்கேனோ அதுதான் என் பசங்க எதிர்பார்க்கும் இல்லையா? ஏன்னா ஆஸ் பேரண்ட்ஸ் ஒரு தாயாக ஒரு தந்தையாக என் பையனை நான் பிறந்ததுலேருந்து வளர்க்குறேன், என் பொண்ணை நான் பிறந்ததுலேருந்து வளர்க்குறேன். ஸோ அவங்கள பற்றின ஒரு முழு டீட்டெயில்ஸ் திடீர்னாப்புல ஒருத்தனுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு என்னுடைய பிள்ளைகளை பற்றின ஒரு முழு புரிதல் இருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் 21 வயசு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பசங்க கிட்ட பேசி அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது, நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் தாட், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு அனுபவம் அதிகம், வாழ்க்கையில் அனுபவம் அதிகம், அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ தான் முதல் படியை எடுத்து வைக்க போகிறவங்க. ஸோ பேசி அவங்கக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காமனாலிட்டி கிரவுண்ட் செட் பண்ணிக்கிட்டு பெற்றோர்கள் வந்து பெண்ணையோ பிள்ளையோ தேட ஆரம்பித்தாங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான மேரேஜாக இருக்கும். இதுதான் நானும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேம். ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது.
என்னுடைய மருமகன் இல்லை என்னுடைய மருமகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மகளுக்கு இல்லை மகனுக்கு இதே மாதிரியான எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற சரியாக புரியாமல் விட்டுடுறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் கூட வருங்காலத்தில் மேரேஜுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? 200% பிரச்சனை. இப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் பையன் தேடுறேன் அப்படின்னா, நான் எனக்கு மருமகனை தேடல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை துணையை தேடுறேன். அந்த வாழ்க்கை துணையாக வர்றவரை எனக்கு மருமகனாக இருக்க போகிறாரு, அவ்வளோதான். ஸோ வாழ போகிறது என் பொண்ணு தானே தவிர நான் இல்லை. என்கிட்ட மேக்ஸிமம் என்ன வருஷத்தில் 2 நாள் வந்து சாப்பிட்டு போவார், அவ்வளோதான். பட் 363 நாள் அவங்க கூட தான் அவங்க வாழணும். ஸோ என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் நான் வந்து பார்க்கணுமே தவிர எனக்கு என்ன தேவையோ அது மாதிரி நான் பார்க்கக்கூடாது இல்லையா? எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், என் பசங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தக்க நம்ம வந்து பையனையோ பொண்ணையோ தேட ஆரம்பிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து பேசி அது காமனாலிட்டி. நமக்கு அனுபவம் அதிகம், பசங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு காமனாலிட்டி செக்லிஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டோன்னா பேரண்ட்ஸ் வந்து தேடுறதுக்கு பெட்டராக இருக்கும். சரி மேம், நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய நேரத்தில் வந்து இந்த பெண்ணும் சரி பையனும் சரி இல்லை 2 பேருடைய வீட்டாரும் வந்து அவங்க சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களை தான் அதிகமாக ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்து கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சைடு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பிரச்சனைகள்னு இதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை முழுவதுமாக மறைச்சிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு எல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக சார். இப்போது ஒரு கோட்ஷிப் பீரியடில் வந்து பையனும் பொண்ணும் வந்து ஒரு கேஃபே காஃபி டேயில் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். பையன் வெயிட் பண்ணுவான் சார், அரை மணி நேரம்னாலும் வெயிட் பண்ணுவான். அந்த பொண்ணு வேணும்ன்ட்டு கூட லேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டான். அதே இது வீட்டிலேருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும், பொண்ணு லேட் பண்ணுறா, ஒய்ஃபு, இப்போ பொண்ணு இல்லை ஒய்ஃபு லேட் பண்ணுறான்னா சும்மா இருப்பானா? என்ன இவ்வளோ லேட் ஆகுது, அவங்க வீட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான்ல. இது ஆனால் கேஃபே காஃபி டேல சொல்லியிருக்க மாட்டான். அது வேற காலம். அது ஒரு அழகிய கண்ணாக்காலமாக போயிடும். அப்புறம் சரி, இதுதான் ரியாலிட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் ரியாலிட்டி. கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோட்ஷிப் பீரியடில் நம்மளால் வந்து ஒரு 10% கூட பொண்ணை வந்து பையனால் புரிஞ்சுக்க முடியாது, பையனை வந்து பொண்ணால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பேசக்கூடியதெல்லாம் வச்சு முழுமையாக ஒரு முடிவுக்கு நம்ம வரவும் முடியாது இல்லையா? ஸோ திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கைக்கு மனதை தயார்படுத்திக்கணும். கண்டிப்பாக. அதில் தான் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பெற்றோர்கள் பார்க்கும் விதம், அதாவது அந்த ஒரு மணப்பெண்ணாக வரவளாக இருக்கட்டும், அதாவது எனக்கு மருமகளாக ஒரு பொண்ணு வருது, இல்லை எனக்கு மருமகனாக ஒரு பையன் வரான்னா, நான் வந்து ஒரு மாமியாராக அவங்கள பார்க்குற விதம், என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் வச்சு ஒரு குழந்தை, அதுவும் ஒரு குழந்தை தானே, அதுவும் ஒரு சின்ன குழந்தை தானே, சின்ன பையன் தானே ஆகணும். அந்த குழந்தைய நான் எப்படி நான் பார்க்குறேன், நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் வச்சுப்பேன்ல, ஒரு ஒப்பீனியன். ஓகே, இந்த பையன் நல்ல பையன்தான், நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏற்ற பையன்தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பீனியன் எனக்கு ஃப்ரேம் ஆகுதா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா என் பொண்ணை பற்றி எனக்கு தானே நிறைய தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ பாவம்ல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் தானே அந்த பொண்ணை பார்க்க வரான். ஆனால் எனக்கு என் பொண்ணை பற்றி முழுசாக தெரியும், என் பையனை பற்றி எனக்கு முழுசாக தெரியும். அப்போ நான் அவங்கள வந்து என்னோட பையனுக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா, என் பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இந்த பையன் மேட்ச் ஆவானா, கண்டிப்பாக என் பொண்ணாக இருக்கட்டும் என் பையனாக இருக்கட்டும் போய் இம்ப்ரெஸ் தான் பண்ண போகிறாங்க. எனக்கும் பையன் இருக்குது பொண்ணு இருக்குது, இவங்க போய் இம்ப்ரெஸ் தான் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் இது செய்யக்கூடிய விஷயம். அப்போ ஒரு பெற்றோரா, ஒரு தாயா, தந்தையா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்டிடியூட். என் பையன் இப்படி இருக்கான், இந்த ஆட்டிடியூடுக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா, என் பையனோட ஆட்டிடியூடுக்கு பின்னால் 10 வருஷம் கழிச்சு இவங்க எப்படி இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. இன் கிளவுட் 9ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கனாலே இருப்பாங்க அவங்க. அவங்கள போயிட்டு நீ போயிட்டு ஜட்ஜு பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து செட் ஆகாது. அவங்களால மேக்ஸிமம் என்ன பார்க்க முடியும்னா அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு லைவ்லியாக இருந்துட்டு வராங்களா, சண்டை அந்த இடத்துக்குள்ளே சண்டை போடாமல் இருந்துட்டு வராங்களா, அங்கேயும் சண்டை வந்துருச்சுன்னா பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கிறது தான் பெட்டர். பெற்றோர்கள் தான் வந்து எந்த ஒரு பெண் வீட்டாரையும் சரி மாப்பிள்ளை வீட்டாரையும் சரி கேஜ் பண்ணுறது பெற்றோர்கள் தான்.
சரிம்மா. பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு பையனையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது அவங்க எஃபர்ட்டை எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு போட்டாலும் கூட சில நேரங்களில் எந்த நேரமும் தண்ணி அடிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பையனோவோ வேற ஏதோ ஒரு ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரையோ வந்து கூட தெரியாமல் வந்து மேரேஜ்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. மேரேஜ் முடிஞ்ச உடனே தெரிய வருது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிக்கிறது தான் மெய் அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது பையன் பார்க்கும் பொழுது இந்த வீட்டார் வந்து மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் வந்து எந்த அளவுக்கு அதை விசாரித்து முடிவுக்கு வரணும்? கண்டிப்பாக பேக்ரவுண்ட் செக் பண்ணியே ஆகணும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் மீறி நம்ம பண்ணினா கூட நல்லா இருக்குது, நல்ல ஃபேமிலி அப்படின்லாம் நினச்சி நம்ம பண்ணினா கூட சில திருமணங்கள் வந்து ஒரு விவாகரத்தை நோக்கியோ இல்லைன்னா வந்து ஒரு தகாத ஒரு முடிவை நோக்கியோ அந்த திருமணங்கள் வந்து தள்ளப்படுறது. அதுக்கு நம்ம வேறு எதையுமே காரணம் காட்ட முடியாது அதர் தென் விதி. ஓகேங்களா? பையன் வீட்லேயும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதையும் மீறி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை ஏமாத்துறாங்க. லைக் இந்த கேசஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம அதுதான் நானும் வரேன். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஏமாத்து விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் செக் நமக்கு கரெக்டாக பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு இல்லை உறுதி செய்த பிறகு ஒரு விஷயம் தவறான விஷயம் ஏதோ தெரிய வருது, இந்த பையன் இல்லை இந்த பொண்ணு வந்து எனக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு கூட முடிவுக்கு வந்தால் நம்மளுடைய கல்ச்சரில் அவ்வளோ ஈஸியாக திருமணத்தை நிறுத்துறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு வரும் பொழுது என்ன செய்யலாம்? லைக் என்ன காரணத்தினால அதை நீங்கள் வந்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறத பற்றி தீர ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நிறுத்துறது வந்து பெட்டராக இருக்கும். இல்லைன்னா எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கோ இல்லை அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனக்குறைகளையோ இல்லைன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளையோ இல்லை அந்த மாதிரி நம்ம தீர்த்துக்கிறதும் வந்து we can do. ஒன்று ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்லேயே பெரியவங்கன்னு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே. ஆனால் எனக்கு இவர் பொருந்தவே மாட்டாருன்னு ஒரு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திருமணத்தை நிறுத்துறது கூட சரிதானே இல்லையா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறத விட கல்யாணத்துக்கு முன்னாலேயே நிறுத்துறது ஈவன் மோர் பெட்டர் இல்லையா? ஓகே. நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கேசஸில் அந்த மாதிரி நடந்து நிறைய பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட ஒரு கேஸ் பார்த்தேன். ஓகே. கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்து கல்யாணம் தடைப்பட்டு போச்சு, நின்று போச்சு. சரி. அவங்க கிட்ட அதுதான் நான் சொன்னேன். அவங்க கேட்கும்போது இப்போ இவ்வளவு தூரம் பத்திரிகையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட அதான் கேட்டேன், இந்த பிரச்சனை இருக்கு, நான் இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசன்ஸ்னால நான் சொல்ல முடியாது யாரு என்ன பிரச்சனைங்கிறது கூட என்னால் சொல்ல முடியாது. பட் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு உங்கள் பொண்ணு வாழணுமா? அதுக்கு பெட்டர் நீங்கள் எமோஷனல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒரு பொண்ணை நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வி டிசைட். அவங்கள அந்த கல்யாணம் நின்று இப்போ அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. சரிம்மா. இன்னும் சில பேர் வந்து எனக்கு தகுந்த பெண் இன்னும் கிடைக்கல, நான் எதிர்பார்க்குற மாதிரியான பையன் இல்லை அப்படின்னு ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டேவும் போகிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 30+ ஆன பிறகு இவங்க நினச்சாலும் கூட சில நேரங்களில் மேரேஜ் பண்ண முடியல. ஸோ எந்த க்ரைட்டீரியாவில் எனக்கு இது ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ரஃபா ஒரு 60-70% மேட்ச் ஆச்சுன்னா கூட போகணும் அப்படின்னு, எந்தெந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? எனக்கு இன்னைக்கு தோணக்கூடிய காலகட்டங்களில் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, இந்த 2 விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு நிறைய தள்ளி போடுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து போகிறது வந்து பெட்டர்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். இது ஜஸ்ட் பியூர்லி மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. ஃபினான்ஸ் பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து தள்ளி போடாமல் நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்னும் அடுத்த கிரேடுக்கு போய்க்கிறேன், அடுத்த பே லெவலில் ரீச் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போடாமல். ஏன்னா கல்யாணம்ங்கிறது இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் பே, மேரேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ் லிமிட்ஸ். ஓகே. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலை, அதாவது என்னை பற்றி இல்லை லைஃப் பார்ட்னரை பற்றி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இப்படிலாம் ஒரு பொண்ணு வேணும், இப்படிலாம் ஒரு பையன் வேணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கிறேன். அதுலேயே காலம் போகுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் சில பேர் அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. அப்படின்னா உங்கள் க்ரைட்டீரியாவை மாற்றுங்க. க்ரைட்டீரியா மாற்றணும் இல்லையா? தாராளமாக மாற்றணும்.
சரி. என்ன உங்களோட க்ரைட்டீரியா மீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ரைட்டீரியா போட்டிருக்கீங்க, அதனால தான் மீட் ஆகலை. ஏன்னா அப்படி பார்த்தா நம்ம உலகத்தில் பொண்ணே இல்லை பையனே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களோட ஃபேக்டரில் தான் ஏதோ ப்ராப்ளம். ஸோ என்ன க்ரைட்டீரியா போட்டிருக்கீங்க, எதனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன் உங்களுக்கு பொண்ணு உங்களோட க்ரைட்டீரியாவை மீட் பண்ணல? ஸோ இதில் ஒர்க் பண்ணோன்னாலே நம்ம அந்த க்ரைட்டீரியாவில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஏஜுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த காலகட்டம் போயிடுதுன்னா கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓகே மேம். நம்ம அடுத்து வந்து ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு உடனடியாக திருமணம் வைக்கல அப்படின்னா ஏதாவது தடைகள் வந்துடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும், திருமணத்தை நிறுத்த வேண்டியதாக ஆயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பக்கமே நினச்சிட்டு ரொம்ப வேகமாக திருமணத்தை வந்து நிகழ்த்திடுறாங்க. அது ஓகேவா, இல்லை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்தா நல்லதா? எவ்வளவு காலம் இந்த ரெண்டுக்கும் நடுவில், நிச்சயத்திற்கும் திருமணத்துக்கும் நடுவில் எவ்வளவு காலம் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இடைவெளி எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளவு நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடைவெளி கம்மியாக இருக்கிற காலகட்டத்துக்குள்ள பேரண்ட்ஸால் பேக்ரவுண்ட் செக்கோ இதுவோ எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு மேக்ஸிமம் 3 months டைம் கொடுக்கலாமே, அதுக்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. அப்படி அதிகமான டைம் 6 monthsலாம் சில பேர் வைக்கிறாங்க, அந்த மாதிரி போகிறதுனால பிரச்சனைகள் வருதா? எவ்வளவு அதிகமாக டைம் இருக்கோ அவ்வளவு வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருதுன்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. அது ஜெனரலைஸ்டாக நீங்கள் அதிகமாக டைம் கொடுத்தா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா எவ்வளவு வந்து டைம் பீரியட் அதிகமாகுதோ அந்த இம்ப்ரெசிவ் பீரியட் இல்லையா, அந்த கோட்ஷிப் வந்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய பீரியட் இல்லையா, அது இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் ரியாலிட்டி வெளியில் வந்துடும் இல்லையா? ரொம்ப காலம் போகும்பொழுது ரியாலிட்டி வெளியில் வந்துடும் இல்லையா? அப்போ ரியாலிட்டி வெளியில் வரும்போது சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவ்வளோ தூரம் என்னை வந்து டாமினேட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் இஸ் நாட் கண்டிப்பாக வரும்லாம் என்னால் சொல்ல முடியாது, பட் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 months பீரியட் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுறது பெட்டர். சரி மேம். இப்போ வந்து திருமணம் வந்துருச்சுன்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 பேரும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்குது. திருமணம் முடிந்த பிறகு 2 பேருக்கும் தெரிய வருது, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அவங்களுடைய கல்ச்சர் இல்லை, அவங்க நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கும் அவங்களுக்கும் அப்படின்னா 2 குடும்பமும் அப்படி நினைக்கிறாங்க, கணவனும் மனைவியும் அப்படி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை நான் திருமணம் பண்ணிட்டேன், இனிமேல் அவருக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மாற்றிக்கொண்டு இன்னொருத்தருங்களுக்காக வாழலாம் முடியுமா நிஜமா? அதுதான் சொன்னேன், அந்த 3 மாத பீரியடில் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வர அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடாது. சரி. அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பார்த்தாங்க? நான் என் பொண்ணு என்ன மாதிரி கல்ச்சர் கொடுத்து வளர்த்துருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் பார்க்குற பையன் அந்த கல்ச்சரில் வளர்ந்துருக்கானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் அவனை ஓகே பண்ணி என் பொண்ணுக்கிட்டே கொண்டு வருவேன். ஓகே இல்லைங்களா? அப்போது அது பெரிய டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அன்லெஸ் ஏதாவது ஏமாத்திட்டாங்க, அங்கே விதி விளையாடி இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கான இருக்குது. அது தவிர பேக்ரவுண்ட் செக்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் பேரண்ட்ஸ் விடக்கூடாது. இன்கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன பிரச்சனைகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன பிரச்சனைகள்னு கூடுமான அளவுக்கு பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்ககிட்ட ப்ரீ மேரிட்டலோ போஸ்ட் மேரிட்டலோ வந்து பார்க்கறது நல்லது. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்களே வந்து we will also suggest. It will be difficult you take up a call அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்து பிரச்சனைகள் வந்து விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் உங்களை மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நாங்கள் மேக்ஸிமம் பேட்சப் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் சில சமயம் எங்களாலேயும் முடியாமல் இந்த ஏமாத்தின கேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து யார் ஏமாத்திருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட சொல்லி தான் செஞ்சாகும். ஓகே மேம். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தை பெற்று வளர்த்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி கொண்டு வரதெல்லாம் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு கூட நிறைய இளம் பெண்கள் பசங்க வந்து நினைக்கிறாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இந்தியாலையும் அந்த மாதிரியான கல்ச்சர் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணுமா? எதனால மேரேஜ் பண்ணிக்கணும்? நான் வேலை செய்கிறேன், எனக்கு காசு இருக்குது,
என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும் என்னால், நான் ஏன் போய் இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி இது. ஆக்சுவலி நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேக்டரில் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வச்சு கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்னு நான் முதல்ல ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறதும் அதே ரிலேட்டடாக தான். நான் என் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், நான் சம்பாதிக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், நான் எதுக்காக போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போனா பேசிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயம். அப்போ வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயமாக இருந்ததுன்னா அப்போது என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்? ஒரு வாழ்க்கைனா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு மேரேஜ்ன்றதே ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள வாழறதுங்கிறது தான் திருமணமே தவிர, ஒழுங்குமுறை அப்படின்னு நான் சொல்றது வந்து அது சரியான தமிழாக்கமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்காக இட் இஸ் எ டிசிப்ளின். ஒழுக்கமான முறையில் நான் இப்படி தான் இருக்கணும், இந்த ஒரு வரைமுறையை எனக்கு நானே வரையறுத்துக்கிறது தான் திருமண வாழ்க்கையை தவிர, இது வந்து எனக்கு என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சியவோ இல்லைன்னா என்னோட ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியவோ இது வந்து மாற்றுறது கிடையாது. அண்ட் ரெண்டாவது, ஒரு மேரேஜ்ன்றது, திருமணம்ன்றது வந்து சொசைட்டியோட எவல்யூஷன். ஒரு சமூகம் அடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. ஸோ நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்றது வந்து பேசிக்காக அந்த பெண்களினுடைய, அந்த பையன்களினுடைய பயத்தை தான் காட்டுது. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயம். அந்த பயத்தை தான் அது காட்டுது. உங்கள் பயத்தை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் உங்கள் லைஃப்லையும் நீங்கள் முன்னுக்கு போக முடியும். உங்கள் லைஃப்பும் அடுத்த கட்ட பயணத்துக்கு. எப்படி நீங்கள் 10th முடிச்சோன்னா 11th போகலையா? நான் 11th போனால் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நான் படிக்கணும், நிறைய வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 11th போகாமல் இல்லையே. யூ டுக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி 10thலேருந்து 11th. அதே மாதிரி 12th முடிச்சோடனே நான் காலேஜ் போகாமல் நீங்கள் உட்காந்துருக்க வேண்டியதானே. எல்லாரும் காலேஜில் போய் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறாங்க. நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்? நீங்கள் உட்காந்துருந்துருக்கலாமே. ஏன் காலேஜ் போய் படிக்கிறீங்க? காலேஜ் போய் படித்ததுக்கப்புறம் ஏன் பிளேஸ்மெண்ட் செல்லில் உட்காடுறீங்க? பிளேஸ்மெண்ட் போனால் தான் உங்களுக்கு டெட்லைன்ஸ் இருக்குதுன்னு தெரியும், மீட்டிங்ஸ் கண்டினியூஸாக இருக்குதுன்னு தெரியும், நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு தெரியும். தெரிஞ்சு தானே வேலைக்கு போகிறீங்க. ஏன் அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம் பயம் இல்லை, திருமணம்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க உங்களுக்கு ஏன் பயம் வருது? ஸோ இதை நீங்கள் கொஸ்டின் கேட்டுனீங்கனாலே நீங்கள் வந்து அவுட்வர்டாக போகிறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்களுக்காக வாழறேன், எனக்காக வாழலையா நீங்கள்? அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதே மற்றவங்களுக்காக தானா? வாட் டு யூ வாண்ட் டு ப்ரூவ் தேர்? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் தேடினீங்கனாலே உங்களுக்கு திருமணம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். திருமணம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களே 35 வயசு கழித்து வாழ்க்கையில் வெறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கவுன்சிலிங் வர்றவங்களும் இருக்காங்க. இட்ஸ் நத்திங் டு டூ இன் லைஃப். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன இருக்குது? நான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் லைஃப்பில் என்ன இருக்குது? வீட்டுக்கு வந்தால் யார் இருக்கா? ஒரு 2 நாய் தான் வளர்க்குறேன். அப்போ ஒரு வெறுமை வருது வாழ்க்கையில். இந்த வெறுமையை சந்திக்க கூடாதுங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் சொசைட்டி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த சிறு குழந்தைகள், மழலை செல்வங்கள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு திருமணம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கிறோம். ஸோ சொசைட்டியோட எவல்யூஷன் தான் திருமணம் தவிர, திருமணம் வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அது வந்து ஒரு எவல்யூஷன், அடுத்த லெவலுக்கு சொசைட்டியை எடுத்துகிட்டு போகக்கூடியது. சரிம்மா. அதனால் கண்டிப்பாக அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுங்கள். அப்படி அதையும் மீறி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நாங்கள்லாம் இருக்கோம், எங்ககிட்ட வந்து பேசுங்க. மேம், இதுவரைக்கும் இருந்த மக்கள் வந்து பெரும்பாலும் திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையில் போகிறாங்க. அதில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதை இந்த இளம் பெண்கள் பசங்க இப்போ இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு இல்லை இதை விட நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கெல்லாம் வர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரிய வாய்ப்பு அதிகம் இல்லை. இன்னைக்கு சின்ன வயசில் அவங்க ஒரு எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் யாரோ அம்மா மாமியாரோட சண்டை போடுறது, இல்லை அம்மாவோட நாத்தனாரோட சண்டை வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் அம்மா அப்பாக்குள்ள சண்டை, இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா அவங்களா ஒரு எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு எமோஷ்னலான முடிவு ஒரு 35 வயசுக்கு அப்புறம் அவங்களையே தனிமைப்படுத்தி விடும். கம்பேரிட்டிவ்லி இந்த மேரிட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட இவங்க தனியாக வாழ்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகம் தானே? ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். அவங்க நினைக்கிறாங்க நான் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வயசு ஏறும்போது தான் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு தனியாக இருக்கீங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சரி மேம்,
ஒருவேளை திருமணம் முடிந்து ஆரம்பத்தில் பிரச்சனைகளில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, விவாகரத்து போகிறதா வேணாமா, இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கேஸ் பை கேஸ் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாக இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க, இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்தா நல்லது அப்படின்னு சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அக்செப்டன்ஸ் லெவல் அண்ட் அடாப்டபிலிட்டி டு த நியூ என்வாயர்மெண்ட். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனுக்குமே வந்து ஒரு பெண் வீட்டாரனுடைய கலாச்சாரத்துக்குள்ளே அவங்க அடாப்ட் ஆகணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் வந்து பையன் வீட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அவங்க அடாப்ட் ஆகணும். ஸோ முதல்ல அங்கே இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கோங்க. அந்த மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, மக்கள்னு நான் சொல்கிறது வந்து மாமியார், மாமனார், கூட இருக்கிற நாத்தனார், குழந்தனார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க, இல்லை பெரிய அண்ணன் அந்த மாதிரி இருந்துன்னா அவங்க 4-5 பேர் எப்படியும் இருப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்தில். ஸோ அந்த கூட இருக்கக்கூடிய அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி போடுங்க, ஒரு 2-3 மாதம். ஸோ அவங்கள ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, இன்றைக்கி இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் பையங்களாக இருக்கட்டும் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய அனலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அதை ஓவர் திங்கிங் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காமல் முதல்ல அந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணுங்கள், பர்சீவ் இன் த ரைட் சென்ஸ், பாசிட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே நம்ம எப்படி ஃபிட் இன் ஆகலாம், இந்த என்னோட நியூ சுச்சுவேஷன், இந்த நியூ சுச்சுவேஷனுக்குள்ளே என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸில் நான் ரொம்ப பெருசாக காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாமல், என்னை நான் ரொம்ப சப்மிசிவாக போய் என்னை நான் ஹர்ட் பண்ணிக்காமல் இதுக்குள்ளே நான் எப்படி ஃபிட் இன் பண்ணிக்கலாம், அதுக்கு என்னோட பார்ட்னரோட உறுதுணை எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படியும் 3 to 5 months டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க 2 பேருமே. சரி மேம், இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறத சில காலம் தள்ளி போடுறது ஒரு வழக்கமாகவும் இருக்குது. உங்களுடைய அறிவுரையின்படி திருமணத்திற்கு பிறகு உடனே குழந்தை பெற்றுக்கொள்கிறது நல்லதா, இல்லை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் இன்னும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுறது நல்லதா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகேவா? வாழ்க்கை ஃபுல்லாக சேர்ந்து தான் வாழ போகிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறாங்க. அண்டு தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் பொதுவாக அறிவுரைத்த மாட்டேன். ஸோ பர்சனல் ஒப்பீனியன், அகெயின் இட்ஸ் பியூர்லி பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அந்த ஒரு ரீப்ரடக்டிவ் ஹெல்த் நல்லா இருக்கும்போதே குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது வந்து அந்த குழந்தையினுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, அம்மாவனுடைய ஹெல்த்துக்கும் நல்லது. எவ்வளவு தள்ளி போடுறாங்களோ அவ்வளவு ரீப்ரடக்டிவ் ஹெல்த் வந்து டிட்டீரியோரேட் ஆகும். சரி. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏர்லி பியூபர்ட்டி இஸ் வெரி காமன். ரொம்ப சின்ன வயசுலேயே பெண்கள் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க டியூ டு அவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். நம்ம ஒரு ராங் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால அதனால என்ன ஆகுதுன்னா ஏர்லியாகவே உங்களுக்கு வந்து இன்றைக்கி மெனோபாஸ் வந்துடுது. ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு வந்து மெனோபாசல் ஸ்டேஜுங்கிறது 45 to 55 போட்டிருந்தோம். இன்றைக்கி 35 to 45 போட்டுரும். 37லேருந்தே வந்து பெரிமெனோபாசல் ஸ்டேஜ் போடுறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரீப்ரடக்டிவ் ஹெல்த் வந்து டிட்டீரியோரேட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரீப்ரடக்டிவ் ஹெல்த் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போதே நல்ல ஒரு குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கறது தான் வந்து சொசைட்டிக்கும் நல்லது, அவங்களுக்கு அம்மாவனோட ஹெல்த்துக்கும் நல்லது. குழந்தை பெற்றுக்கொள்றதுனால கணவனுக்கும் மனைவிக்குமான கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த குழந்தைய பார்த்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து டிசால்வ் ஆகிடும். ரொம்ப பெருசாக வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் ப்ரையாரிட்டிஸ் பண்ணும்போது, நம்ம குழந்தைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது மற்ற சின்ன நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அடிபட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள், ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதில்கள், மக்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறோம். சமூகத்துக்கு தேவையான எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பேசியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவை திருமணத்திற்கு பெண் பையன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, மனநலம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட போனால் அவங்க வந்து நிறைய பேரை பார்க்குறாங்க. எது சரி எது தவறு, இந்த சூழ்நிலையில் நம்ம எந்த முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க கைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அதனால் நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கக்கூடியவங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையாக போய் டிவோர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான சரியான ஒப்பீனியன்ஸ் வாங்க முயற்சி பண்ணுங்கள். நான் திரும்ப நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.